என்கிட்ட 3 பீக்கர் இருக்குது. ஒன்றில் ஹனி, ரெண்டாவதுல வந்து கிளிசரின், மூணாவதுல வந்து வாட்டர் நிரப்பியிருக்கேன். மூணுத்துலேயுமே வந்து சேம், அதாவது ஒரே சைஸ் உள்ள ஸ்பியரை வந்து போடுறேன். ரைட். எல்லா பீக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கம்மியாகும். ஏன் அது ஸ்பீடு கம்மியாகும்னா அதோட அது அப்போர்ட் டைரெக்ஷனில் வந்து பயான்சி ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ரைட். பயான்சி ஃபோர்ஸ் என்ன, எந்த அளவுக்கு அந்த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆகுதோ அந்த டிஸ்பிளேஸ் ஆகிற ஃப்ளூயிடோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த பயான்சி ஃபோர்ஸ் அப்போர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். இது ஒரு ரீசன். ஆனால் மூணுத்துலேயுமே ஸ்பீடு ஸ்லோ ஆனாலுமே வந்து அந்த ஸ்பீட்லேயே ரொம்ப வேரியேஷன் இருக்கும். ஹனியில் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். இதே மாதிரி கிளிசரினில் கொஞ்சம் மீடியமாக அப்படியே மூவ் ஆகும். தண்ணியில் பார்த்தோம்னா ரொம்ப கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஹனி அண்ட் கிளிசரின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அப்போது பயான்சி ஃபோர்ஸை விட அதை காட்டிலும் வேறு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, கால்டு விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட். நம்ம விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். விஸ்கஸ் ஃபோர்ஸுங்கிறது வந்து ஃப்ளூயிடில் இருக்கிற அந்த 2 லேயருக்கு நடுவில் கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ், அதாவது ஃப்ரிக்ஷன் இன் அ ஃப்ளூயிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட். இப்போ பார்த்தோம்னா இங்கே வந்து இன்னொரு சினாரியோ என்கிட்ட இருக்குது. ஒரு பீக்கரில் வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அந்த ஃப்ளூயிடில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்பியர் போடுறேன். அப்படியே அது கீழ் நோக்கி போகுது, ட்ராவல் ஆகுது. அந்த மோஷனை வந்து அப்போஸ் பண்ணுது. ஸோ ப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம்னா நமக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போர்ட் டைரக்ஷன் ஆப்வியஸ்லி என்னது இது, பயான்சி ஃபோர்ஸும் இருக்கும். அதோட சேர்த்து விஸ்கஸ் ஃபோர்ஸும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸை வந்து மேத்தமேட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். விஸ்கஸ் ஃபோர்ஸ் எழுதுவோமா? விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டின்னு. கரெக்டாக. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி என்னென்னா நம்ம முன்னாடி இங்கே பார்த்தோம் 3 பீக்கரில். ஹனியில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும், அதனால் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். ரைட். ஸோ அடுத்தது ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அதோட வெலாசிட்டி. எந்த அளவுக்கு ஸ்பீடு அதிகமாக போதோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். தேர்ட் ஒன், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சைஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், இதோட ரேடியஸ். இப்போ மூணுத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணலாமா? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி which means eta, velocity and radius. ஸோ இதை வந்து இந்த அனலைஸை வந்து யார் பண்ணுறான்னா ஸ்டோக்ஸ் பண்ணுறார், ஜார்ஜ் ஸ்டோக்ஸ். பட் த ப்ராப்ளம் இஸ் இது நீட்டாக பவர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பவர் ஸ்கொயரா கியூபா இல்லை பவர் 4ஆ எதுன்னே தெரில. அதனால் காமனாக என்ன பண்ணுறாரு, நீட்டாக பவர் எக்ஸ், அதே மாதிரி வெலாசிட்டி ஸ்கொயரா, வெலாசிட்டி கியூபா, வெலாசிட்டி பவர் 4ஆன்னு தெரில. ஸோ வில் கிவ் அ காமன் நேம் ஒய். ரெண்டு அதே மாதிரி ஆரும் வி டோன்ட் நோ த பவர் ஜெட்னு கொடுக்குறாரு. ரைட். இப்போது நம்ம ஸ்டோக்ஸ் என்ன பண்ணுறோன்னா டெரிவேஷனாக நான் அவர் போடல, தியரிட்டிக்கலாக போடல, பட் டைமென்ஷனலாக வந்து அனலைஸ் பண்ணுறாரு. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக 2 மெத்தடை யூஸ் பண்ணுறாரு. ஒன்று வந்து டைமென்ஷனல் மெத்தடை யூஸ் பண்ணுறாரு, ரெண்டாவது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடை யூஸ் பண்ணுறாரு. முதல்ல நம்ம வந்து டைமென்ஷனல் மெத்தடை வந்து சால்வ் பண்ணி முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்டலுக்காக போவோம். நவ் ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? mL(T-2) இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? mL(1) T(-1)ன்னு எழுதலாமா? த ஹோல் பவர் எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ் அப்படியே போட்டுப்போமா? வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா length time -1, we know that, power y. Similarly இங்கே என்ன இருக்குது? z, r, ரேடியஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா length, அவ்வளோதான். length பவர் zன்னு எழுதலாம். ரைட். இப்போது இங்கே m பவர் 1 இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, l பவர் 1. முதல்ல ஒவ்வொன்றா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். முதல்ல m அனலைஸ் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? m பவர், இந்த பவரை மட்டும் எடுப்போமா? 1 இருக்குது, m பவர் 1 ஈக்குவல் டு, ரைட், இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். கரெக்டாக, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிப்போம். இங்கே m பவர் எக்ஸ் இருக்குது, இந்த எக்ஸை உள்ளே கொண்டு வரோமா? m பவர் எக்ஸ், இங்கேயுமே m கிடையாது. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். அடுத்து எல்லை வந்து அனலைஸ் பண்ணுவோம். l பவர் என்ன இருக்குங்க? 1. இங்கே பாருங்கன்னா l பவர் -1 இருக்குது, இந்த எக்ஸை உள்ளே கொண்டு வந்தோம்னா
மைனஸ் எக்ஸ்ன்னு ஆயிரும். இங்கே எல் இருக்குது ப்ளஸ் ஒய், இங்கே எல் இருக்குது கரெக்டாக, எல் பவர் ஜெட் இருக்குது. ஸோ வி கேன் கால் இட் அ ஜெட் பவர் 1 இருக்குது, அதனால ஜெட். அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்னா டி. ரைட், எல்லோ கலர் எடுத்துப்போமா, ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணுவோம். டி பவர் இங்கே என்ன இருக்குது, -2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு -2 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, இந்த ஈட்டாவில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிசிக்கல் டி பவர் -1 இருக்குது. இந்த எக்ஸை உள்ளே கொண்டு வந்தோம்னா -x. டி பவர் -1 இருக்குது, இந்த ஒய்யை உள்ளே கொண்டு வந்தோம்னா -y. இங்கே டி கிடையாது. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுப்போம், இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுப்போம். ரைட், இப்போது இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதை அப்படியே கொண்டு வருவோமா இங்கே? ரைட், இதை அப்படியே கொண்டு இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். நவ் -2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 -yன்னு எழுதலாம். இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா -2, -1 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா +1 மாறிடும். -yன்னு எழுதலாம். -1 இஸ் ஈக்குவல் டு -y, மைனஸ் கேன்சல் ஆயிரும். y இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாம். ரைட், ஸோ எக்ஸோட வேல்யூவும் நமக்கு கிடைச்சிருச்சு, ஒய்யோட வேல்யூவும் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போது ஜெட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போது ரைட், எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூவை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷன் 2ல் இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ரைட், நவ் 1 இஸ் ஈக்குவல் டு ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 2, 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்ன, 1 -1 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன, 1, ரிமைனிங் திங் z அப்படியே எழுதிக்கலாம். -1 + 1 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் திங் z இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாம். ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூவும் தெரியும், ஒய்யோட வேல்யூவும் தெரியும், என்னது ஜெட்டோட வேல்யூவும் தெரியும். அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே இந்த கோர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நீட்டா பவர் எக்ஸ் வி பவர் ஒய் ஆர் பவர் ஜெட்னு சொல்லிட்டு. ரைட், again I'm coming back here. Again I will take yellow color. Force is directly proportional to neta power x. x க்கு பதிலாக 1. velocity power y என்னன்னா அதுவும் 1. z which means r power z velocity 1. இப்போது இந்த proportionality symbol ரிமூவ் பண்ணிட்டு we can add one constant. We can call it as k. ஏதோ ஒன்று நீட்டா ஆர் வின்னு எழுதலாம். ஸோ இதை வந்து இப்போ வரைக்குமே வந்து ஸ்டோக்ஸ் வந்து டைமென்ஷனல் மெத்தடில் வந்து அனலைஸ் பண்ணார். இந்த கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்ச வேல்யூ எக்ஸ்பெரிமெண்டலாக பார்த்தோம்னா 6π. வி டோன்ட் ஹேவ் இந்த சிலபஸ், ஸோ நோ ப்ராப்ளம். இந்த கேவோட வேல்யூ 6π, ரிமைனிங் நீட்டா ஆர் வின்னு எழுதலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி, சைஸ் ஆஃப் an object, coefficient of viscosity. So thank you so much. If you really like this video, please share and subscribe.